பாவக்காய் எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் கெட்டு போகாது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் இது மாதிரி தண்ணியில் போட்டு முதல்ல அலசி எடுத்துருங்க. வெங்காயம், தக்காளி, பாவக்காய் மூணுத்தையும் இதை மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிங்க, தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிங்க, பாவக்காயும் பொடிசாக கட் பண்ணிங்க. புளி தேவையான புளி எடுத்துக்கோங்க. இப்போ புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு இது மாதிரி கரைச்சி வெடிக்கட்டி வச்சுங்க. அதுக்கு தேவையான பொருள் கடுகு, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ அது எப்படி தாளிதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சோடனே பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அதில் சேர்த்துருங்க. தக்காளியும் சேர்த்துருங்க. வதக்க வேணாம். மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ அந்த பாவக்காவையும் எடுத்து சேர்த்துருங்க. இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. திக்காக கரைச்சி புளி தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிடுங்க. விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ இறக்கியாச்சு. புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க, நிறைய ஊற்றிடாதீங்க, அது தண்ணி ஆகிடும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொட்டி இதை மாதிரி கலரிடுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது சுண்டணும். அதனால தான் புளி தண்ணியை திக்காக ஊற்றணும். இது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. இப்போ இது கடாயில் போட்டு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாவக்காயை வேக வச்சாச்சு. புளி தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ அந்த கடாயில் போட்டு அதை எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இது அந்த தண்ணி சுண்டணும் அந்த பாவக்காயோடு சேர்ந்து. இப்போ இது மாதிரி கலரி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா இதை வதக்கிட்டு இதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நான் முதலே எண்ணெய் ஊற்றிட்டேன் குக்கரில் தாளிக்கும் போதே. நல்லா இதை மாதிரி வதங்கி வந்தால் தான் அந்த பாவக்காய் நல்லாயிருக்கும். நம்ம குக்கர்லேருந்து 2 கொதி விட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்க, அது அன்றைக்கே தான் சாப்பிட முடியும். இதை மாதிரி செஞ்சு வச்சா நம்ம ஒரு வாரம் ஆனால் கூட கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடாயில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை மாதிரி வதக்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கசக்க கூட கசக்காது. சாப்பிடும்போது அந்த எண்ணெயை தள்ளிட்டு சாப்பிட்ணும். எண்ணெயை தள்ளிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாதுக்காக தான் இது மாதிரி செய்கிறது. அவ்வளோதான், பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாவக்காய் கசக்கவே கசக்காது. பாவக்காவான்னு தோணும், அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.